இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS, remote sensing and more. இந்த கூட்டணி கணக்கு, அப்புறம் ஓட் பேங்க்கு, இந்த கேஸ்ட்டு, ரிலீஜனு, பணம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ஒரு புதிய தீர்ப்பை எழுதியிருக்காங்க. இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அவங்க இவங்கெல்லாம் அமைச்சரா, இவரெல்லாம் எம்எல்ஏவாங்கிறது ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேறு பேரை வைப்பாங்க. எந்த கட்சியுமே சரி 100% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு வந்து தாவேக்காவும் சேர்த்து சொல்றேன், நிறைவேற்றவே முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா, தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியும், தாவேக்கா மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கொடுக்குற வாக்குறுதி தான். அதே மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துக்கலாம். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் மக்கள் கேட்காம தான் ஓட்டு போட்டுருக்காங்க. முகத்துக்காக தான் ஓட்டு தவிர்த்துருக்கலாம். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஐடியாலஜிக்கலாக வளரணும், தனிப்பட்ட செல்வாக்கள் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் அண்ணாமலையுமே நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்ததுனால அவர் கட்சியிலிருந்து நீக்க ஓரம் கட்டப்படுறாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜக வந்து தமிழகத்தில் 2021 வந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து வச்சுருந்தாங்க. தமிழகத்தில் பாஜக வரவே முடியாத நிலையில் வந்து கொஞ்சம் உடச்சிரிஞ்சு வந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்ச ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கிற நிலையில் யார் மேலே ஃபால்ட்டு? பாஜக ஒரு ரைஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்த கட்சி அப்படியே பிரேக் ஆகி டவுன்ஃபால் கிட்ட போகுது. அதிமுக கிட்டத்தட்ட அதே நிலை தான். எங்கே உடையிறாங்க இவங்க? இல்லை, தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே கணிக்க முடியாத ஒரு வேலையை தமிழ்நாட்டு மக்கள் இந்த முறை கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டணி கணக்கு, அப்புறம் ஓட் பேங்க்கு, இந்த கேஸ்ட்டு, ரிலீஜனு, பணம் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு ஒரு புதிய தீர்ப்பை எழுதியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அது விஜயினுடைய தலைமையில் எழுதிட்டாங்க. இதை வந்து நம்ம வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டோம். எல்லாருமே குறைத்து அவர்களை மதிப்பிட்டோம். மக்களை குறைத்து மதிப்பிட்டுருக்கோம். அவங்க வந்து ஒரு சரியான ஒரு தீர்ப்பை எழுதியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பாஜகவும் அவர்களை கணிக்க தவறியதனுடைய விளைவு தான். பார்த்தீங்கன்னா அண்ணாமலை எங்கே சறுக்குறாங்க அப்படின்னா, அண்ணாமலைங்கிற ஒரு ஃபேக்டர். அதாவது 2016க்கு பிறகு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் முகமாக யாருமே இல்லை. ஜெயலலிதா இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள், அப்புறம் அதுக்கு மேலே உள்ள பெண்களை வந்து பெண்களுடைய பிரதிநிதியாக ஜெயலலிதா பார்த்தாங்க. இப்போ கலைஞருடைய பேச்சை வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் ரசிப்பாங்க, கேட்பாங்க. அது ஒரு கூட்டம் இருந்துச்சு. 2016க்கு பிறகு அந்த இடம் காலியாயிடுச்சு. இப்போ இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் முகமாக, இளைஞர்களுக்கான அரசியல் எழுச்சியாக யாருமே அங்கே இல்லை. அந்த நேரத்தில் அண்ணாமலையை போடுறாங்க. 21 அண்ணாமலையை போடுறாங்க. அண்ணாமலையினுடைய அந்த கடுமையான திமுக எதிர்ப்பு, ஆளுங்கட்சி எதிர்ப்பு, அதிரடியான அரசியலை ஒரு சார்பு இளைஞர்கள் ரசித்தாங்க, வரவேற்றாங்க, வந்து கட்சியில் சேர்ந்தாங்க. பாஜகவில் சேர்ந்தாங்க. இப்போ கட்சி கொஞ்சம் வளர்ச்சி அடையுது. நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 11% வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அதுக்கு பிறகு அண்ணாமலை தனிப்பட்ட செல்வாக்காக இருக்குது. எப்போயும் பாஜக ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிவிஜுவல் செல்வாக்கில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஐடியாலஜிக்கலாக வளரணும், தனிப்பட்ட செல்வாக்கள் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் அண்ணாமலையுமே நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்ததுனால அவர் கட்சியிலிருந்து நீக்க ஓரம் கட்டப்படுறாரு, சைலண்ட் பண்ணப்படுறது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. அந்த 2 வருஷம் அவர் பெருசாக ஆக்டிவாக இல்லை. அப்போ அண்ணாமலை நம்பி வந்து சேர்ந்த நிர்வாகிகள், ஆதரவாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகி வேறு கட்சிகளுக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. ஓட் பேங்க் அங்கே இறங்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திருப்பி அதிமுகவோட கூட்டணி. அதிமுக ஏற்கனவே பலகீனமாக இருக்குது. அதிமுகவோட கூட்டணி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாமக வந்து 2 பிளவாக இருக்குது. அதிமுகக்குள்ளே பல பிளவாக இருக்குது. அண்ணாமலையுடைய பிளவுங்கிறது சைலண்ட்டாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் வந்து வெளியில் ஏறிட்டாங்க. பல பேர் வேலையை செய்யலை. அப்படிங்கும்போது இது எல்லாம் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை இந்த தேர்தலில் கொடுத்துருக்கு. இது எந்த அளவுக்கு சார் பாதிக்குது? ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு பெரிய பாதிப்பாக இருக்கா? கண்டிப்பாக வந்து ஒரு ஐடியாலஜிக்கலாக பார்த்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறது இல்லை. ஒரு தலைமை வேணும், ஒரு பரபரப்பான வசீகரமான ஒரு தோற்றம் வேணும், வசீகரமான ஒரு பேச்சு வேணும்னு நினைக்கிறாங்க. இது எப்பயுமே அண்ணாவை பார்த்து எப்படி வந்தாங்க. அண்ணாட்டு இருந்த ஒரு வசீகரமான பேச்சு, அவருடைய அந்த ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசக்கூடிய அந்த ஸ்டைல், அதை பார்த்து இளைஞர்கள் பெரிய அளவில் தேர்ந்தாங்க. அதுக்கு ஒரு கலைஞரை பார்த்து வந்தாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு யங்ஸ்டராகவும் அதே நேரத்தில் பரபரப்பாகவும் அரசியல் செய்யக்கூடிய ஒருத்தராக இருந்தாங்க. இப்போ விஜய் அண்ணாமலை நோக்கி வந்தாங்க. அண்ணாமலை சைலண்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு விஜயினுடைய எழுச்சி அங்கே வருது. விஜயினுடைய எழுச்சியை கரெக்டாக அவங்க பயன்படுத்திட்டாங்க. அவ்வளோதான். இப்போ தாவேக்காவுடைய அமைச்சரவை வந்திருந்து 2 நாள் ஆச்சு. அதுக்கே நிறைய விமர்சனங்கள் வருது. நிதி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுக்கா, பள்ளி கல்வித்துறை இவரா ராஜ்மோகன் அவர்களா, எப்படி இது நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இல்லை, அமைச்சரவையில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வரதான் செய்யும். இப்போ ராஜ்மோகன் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறாரு. ஒரு பேசிக் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாருன்னு வச்சுங்க. அவருடைய படிப்போ அவருடைய அனுபவமோ தேவையில்லை. அவர் என்ன ஐடியாலஜிக்கலாக அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்டில் ஃபார்ம் பண்ணி இருந்துட்டு போகிறாரு. இன்றைக்கி பிஎம்சியில் நாங்கள் வந்து சேர மாட்டோம், இருமொழி கொள்கை தான் எங்களுடைய நிலைப்பாடுன்ட்டார். படிக்காத காமராஜர் தான் தமிழ்நாட்டை கல்வியில் பெரிய புரட்சியை மாற்றினார். அப்போ நீங்கள் சொல்லிடுவீங்களா? படிப்புக்கும் அனுபவத்துக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? படித்தவன் தான் மேலே உட்காந்துருக்குறான், என்ன பண்ணுறானுங்க? அப்போ படிப்புக்கும் அனுபவத்துக்கும் அவருடைய ஒருத்தர் வர்றப்பயே ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? ஏன் ராஜ்மோகன் வரக்கூடாதா? ஒரு சாமானியன் எளிய ஒரு டெலிவிஷன் ஆங்கரு, ஒரு யூடியூபர் வரக்கூடாதா? அவருக்கு முகம் என்னன்னா, நீலாம் வந்துட்டியா? இந்த டெலிவிஷன் ஆங்கர் தான் பிரச்சனையா? அதான் இங்கே கட்டமைப்பு இருக்குங்க. அரசியல்வாதினா இப்படி தான் இருக்கணும். ஒரு சாமானியன் மேலே வந்தால் நேரடியாக ஒரு வன்மத்தை கக்க முடியாமல் என்ன பண்ணோன்னா, அவர்கிட்ட அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு, இந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு, இவருக்கெல்லாம் அப்படிங்கிறத அனுபவம் இல்லைன்னு ஒருத்தர் கொண்டு வந்து பாட்டணுங்க. யாருக்கு தான் நம்ம பிறக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியுமா? கற்றுட்டு போகிறாங்க. அதை விட சிஎம்க்கு அவருக்கு கூட அனுபவம் இல்லை, அதை கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாருக்குமே முதல்ல வந்தப்போ அண்ணாவுக்கு வரப்போ என்னங்க அனுபவம் இருந்துச்சு? ஆனால் கற்றுக்கலையா? எம்ஜிஆருக்கு என்னங்க அனுபவம் இருந்துச்சு? இவங்கெல்லாம் வந்து உருவாக்கிட்டாங்கல்ல. இவர்கள் வர்றாங்க, செயல்பாடுலன்னா விமர்சனம் பண்ணுங்க. இவர் உள்ளே உட்கார வைக்கிறீங்க, ஒரு 3 மாதம் பார்ப்போம், அவருடைய செயல்பாடு பிஎம்சிக்கு ஆதரவு கொடுக்குறாரு, பாஜக நிலைப்பாட்டில் ஒத்து போகிறாரு, விமர்சனம் பண்ணுவோம். நம்மளே விமர்சனம் பண்ணுவோம். நீங்கள் வரவே கூடாது, நீ எல்லாம் வரவே கூடாதுன்னா வரதான் செய்வாங்க. மக்கள் தானே சார் ஓட்டு போட்டுருக்காங்க. அதான் சொல்கிறேன். இவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இவங்கெல்லாம் அமைச்சரா, இவரெல்லாம் எம்எல்ஏவாங்கிறது ஏற்றுக்கிற முடியல. ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயத்துக்கு இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு வேறு பேரை வைப்பாங்க. அந்த பேரை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. செயல்பாடுகள் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டுடைய அரசியலோடு ஒத்து போகிறாங்களா, ஐடியாலஜிக்கலாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போமே. அதுக்கு பிறகு விமர்சனம் பண்ணலாம். அதே நேரத்தில் இந்த கீர்த்தனான்னு ஒருத்தவங்களை போட்டிருக்கிறாங்க. எனக்கு அவரை அமைச்சராக்குனதில் விமர்சனம் கிடையாது, அந்த துறை மீது எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. ஏன்னா அது வந்து தொழில்துறை. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தொழிலதிபர்களை ஹேண்டில் பண்ணுற விஷயம். இப்போ ஒரு 200 பேர் 2000 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனியோட எம்டியாக இருப்பார். அவருக்கான ஒரு மரியாதை இருக்குது. அவரை இவங்க மீட் பண்ணி பேசணும். ஒரு தொழில்துறை அமைச்சராக மீட் பண்ணுறப்ப அந்த இடத்துல அந்த அனுபவம் முக்கியமாக ரோல் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய சீனியர் எம்எல்ஏ நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுப்பாங்களா அவங்களும்? இல்லை, அதுக்கு வந்து அடிப்படை வந்து இவங்க வந்து வயசு ஒரு காரணமாக இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கார், 50 வருஷம் ஒரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்காருன்னா அவரை ரிசீவ் பண்ணுறதை நம்ம வேறு மாதிரி பண்ணணும். அது ஒரு பிரச்சனை இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வேறு துறை கொடுத்துருக்கலாம், ஐடி இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கலாம், ஒரு ஏதாவது வேறு துறை கொடுத்துருக்கலாம். தொழில்துறையை மட்டும் சொல்கிறேன். தொழில்துறையை ஹேண்டில் பண்ணுறது வந்து வர எல்லாருமே தொழிலதிபர்கள். வெளிநாட்டு ஃபண்டை நம்ம கொண்டு வரணும். இல்லை, அவங்களும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாங்க கேள்விப்பட்டோம். என்ன தான் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பீச் பல இடங்களில் வந்து ஒரு மாதிரி விமர்சனம் ஆகுதுல்ல. இதே விமர்சனம் தொழிலதிபர்கள் மீது வந்துடக்கூடாதுல்ல. அதை கொஞ்சம் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும். கொஞ்சம் ஏஜ்டாக, கொஞ்சம் பக்குவப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, நேற்றைக்கு சீமான் அவர்களுடைய பேச்சு பார்த்துருப்போம் நம்மளும். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு இப்போ தான் தெரியுதா தம்பி உங்களுக்கு? 6 சிலிண்டர் எப்படி தர போகிறீங்க? ஈரானில் போரிட்டு வாங்கிட்டு வந்தால் உண்டுன்னு நிறைய விமர்சனம் வைக்கிறாரு. இல்லை, எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதியில் கொடுப்பாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் அந்த அரசியலுக்கான சூழ்நிலை என்னங்கிறது தெரியும். ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு நினைப்பாங்க, அதுக்கு மத்திய அரசினுடைய ஒப்புதல் கிடைக்காது, ஃபண்டு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? 2016 அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா கொடுத்த தேர்தல் வாக்குறுதிலான்னு தெரியுமா உங்களுக்கு? ரேஷன் கார்டுக்கு ஒரு செல்ஃபோன், இடம் இல்லாதவங்களுக்கு 3 சென்ட் இடம் அப்படின்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றினாரா? இப்போ பண்ண முடியாது. அப்போ தேர்தல் நேரங்களில் சில வாக்குறுதிகளை கொடுப்பாங்க, சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும், சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதோடைய சூழல் இருக்குது. வந்து இவர் சொல்கிறாரே, இதே சீமான் சொல்கிறார் இல்லையா, நாங்கள் வந்து ஆடு மாடு மேய்க்கிறவங்களை அரசியல்வாதி அரசு ஊழியர் ஆக்கிறோம்னா எப்படி சாத்தியமாகும்? எத்தனை பேர் அரசு ஊழியர் ஆக்க முடியும்? அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து அப்படி பேசிடலாம். இது என்னென்னா தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியும் தாவேக்கா மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் கொடுக்குற வாக்குறுதி தான். அதே மாதிரி இவங்களும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் மக்கள் கேட்காம தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. தவிர்த்திருக்கலாம், ஒரு முகத்துக்காக தான் போட்டிருக்காங்க. அப்போ தவிர்த்திருக்கலாம். இவர் முதல்ல ஆரம்பிக்கிறப்ப கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. திருப்பி இவங்க 2000 ரூபா கொடுக்குறேன், நான் 2500 ரூபா கொடுக்குறேன்ட்டாரு. இவர் தேர்தல் வாக்கு இவரை வாலண்டியராக போய் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு.
அது நிறைவேற்ற முடியாதுங்கிறது தெரியும். அப்படிங்கும் போது டைம் இருக்குல்ல சார், ஒரு 1 இயர் எடுத்துட்டு கூட பண்ணலாம்ல. 10 லட்சம் 12 லட்சம் கோடி வரைக்கும் தேவைப்படுது. பொருளாதாரத்தை நம்ம வந்து பெரிய அளவில் உயர்த்திட்டு கொண்டு வந்து சேர்க்கறது குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும். 18 லட்சம் கொண்டு வர முடியுமாங்கிறது தெரியல. ஏன்னா அது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். இந்த 1000 ரூபாங்கிறத இன்னொரு 1500 ஆக்கலாம், 2000 ரூபாய் ஆக்கலாம் அதிகபட்சமாக. அப்படிங்கும் போது சேர்க்க இந்த 6 சிலிண்டர் அப்படிங்கும் போது இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு அரசாங்கம் 6 சிலிண்டர் வாங்கி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தால் கூட சிலிண்டர் கிடைக்காது. அப்போது ஒரு தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரங்களில் கொடுக்கப்படுறது ஒன்று, அது சூழ்நிலையை பொறுத்து, இந்த ஃபண்டை பொறுத்து, பெர்மிஷன்ஸை பொறுத்து நிறைவேற்ற முடியாது. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக தவிர்த்தே இருக்கலாம், தேர்தல் வாக்குறுதியை கொடுக்காம இருக்கலாம். நீங்கள் பெருசாக கொள்கை திமுக இதுலேயும் வந்துட்டு 590 வாக்குறுதியை கொடுத்தாங்க, 90% நிறைவேற்றலை அப்படின்னு இது இல்லை திமுக வாக்குறுதியில் ஒரு 75% மேலே நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, அதான் சொல்கிறேன், எந்த கட்சியுமே சரி 100% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற முடியாது. அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், ஏன் இன்றைக்கி வந்து தாவேக்காவையும் சேர்த்து சொல்கிறேன், நிறைவேற்றவே முடியாது. ஏன் நிறைவேற்ற முடியாதுன்னா, அங்கே போனதுக்கு பிறகு தான் தெரியும் சுச்சுவேஷன். என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கணும், ஃபண்டு வாங்கணும், அப்படி மக்கள் எதிர்பார்க்கும், இவ்வளோ சிக்கல் இருக்குல்ல, நடைமுறைப்படுத்துவதற்கு இவ்வளோ சிக்கல் இருக்கு. அப்போ தேர்தல் நேரங்களில் சொல்லப்பட்ட வாக்குறுதி எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லாமே இருந்திருக்கலாம். நம்ம ரஜினி அவர்களுடைய ஸ்பீச் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரெஸ் மீட்டில். எனக்கு அவர் மேலே என்ன பொறாமை இருக்குது, ஒருவேளை கமல் அவர்கள் வந்திருந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை அதாவது பனைமரத்துக்கு கீழே நின்று பாலை குடித்தாலும் கல்லுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி தான் ரஜினிகாந்த் ஆகிப்போச்சு. என்ன நடக்குது அப்படின்னா, அதிமுக திமுக சேர போகிறாங்க, இவங்க சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க, ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை போய்கிட்டு இருக்கப்ப ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போகிறார். பார்க்க போனவொன்னே இவங்க என்ன ட்விஸ்ட் பண்ணி விட்டானுங்க அப்படின்னா, இந்த கூட்டணிக்கு மெயினான ஆளை வருதாயா அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. கிளப்பிட்டு சோசியல் மீடியாவில் ரஜினிகாந்தை வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் ரசிகர்கள். அது ஒரு பெரிய ஹட் ஆகி போச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து பேசி, எனக்கு விஜய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஜெனரேஷன் கேப்புங்க. என்னுடைய சமகால போட்டியாளர் கமலஹாசன் சிஎம் இருந்தால் கூட நான் போராம போடுறதுக்கு அர்த்தம் இருக்குது. விஜய் சிஎம் அதுக்கு நாங்கள் எங்கே போராமப்பட போகிறோன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் பேக்ரவுண்டை பார்க்குறப்ப 96 அவருக்கான வாய்ப்பு, முதலமைச்சரான வாய்ப்பு வீடு தேடி வந்துச்சு. அன்றைக்கி அவர் பிரச்சாரத்துக்கே போயிருக்க வேண்டாம், முதலமைச்சர் இவருன்னு சொல்லியிருந்தா அன்றைக்கி முதலமைச்சர். திமுக, காங்கிரஸ், மூப்பனார், ஷோ, கலைஞர் எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் அவர் அந்த நேரத்தில் வேணான்னு தடுத்தார். 2021 ஆரம்பித்தார். இன்றைக்கும் எடுத்துங்களேன், இன்றைக்கி பாஜகவோட நெருக்கமாக இருக்கிறாரு, திமுகவோட நெருக்கமாக இருக்கிறாரு, காங்கிரஸோட சிதம்பரத்தோட நெருக்கமாக இருக்கிறாரு. அவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் தாண்டி நட்பில் இருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சி ஆட்சிக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் சரி, இவங்களோட பெரிய நட்பில் இருக்கிறாங்க. அப்போ ஒரு வேளை இன்றைக்கி நான் ரஜினிகாந்த் நினச்சாருன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர் ஆகலாம், கவர்னர் ஆகலாம், அவருக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் தயாராக தான் இருக்குது. அப்போ இதை பார்த்து இவர் போடுறாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை தாண்டி ஒரு இது இருக்கும், நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்மளோட ஜூனியர் ஒரு பெரிய உயரத்துக்கு போயிட்டாருங்கிற ஒரு சின்ன ஒரு ஆச்சரியம் கூட இருந்திருக்கலாம், ஒரு வருத்தம் கூட இருந்திருக்கலாம், ஒரு போராமணி கூட வச்சுக்கோங்க இருந்திருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு அவர் இறங்கிலாம் போய் செய்யக்கூடிய ஆளாக இருக்க மாட்டார். இப்போ தாவேக்கா இந்த சிஎம் சந்திக்கிறதுக்கு தொடர்ந்து திரைத்துறையினர் டெய்லி ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கோரிக்கைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை பற்றி கருத்து என்ன சார்? இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு நார்மலான கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு, ஏன்னா திரைத்துறையில் சார்ந்த ஒருத்தர் போயிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் ரஜினி கூட விஜய் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கலாம், அந்த ஒரு சின்ன ஒரு ட்ராவல் ஆகிருக்கலாம், ஏதாவது ஒரு வழியாக டச் இருக்கும். அப்படிங்கும்போது தன்னுடைய நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்காக பொக்கையோட போய் நிற்பாங்க. இது சினிமாவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. வந்தவுடனே அப்போ தான் வந்து திரைப்படத்துறை சார்பாக கலைஞருக்கு தொடர்ந்து பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அதெல்லாம் நடத்த முடிஞ்சோடனே ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிட்டாங்க. இதே சினிமா ஆட்கள் பொக்கையோட போய் நின்னாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்டாங்களா, அவங்களாம் வெக்கமே இல்லையா, போன வாரம் வரைக்கும் அங்கே பாராட்டு விழா நடத்திட்டு ஜெயிச்சவனுக்கு வந்து நிற்கிறீங்களா? அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருந்தாங்கல்ல, அதுக்கு பிறகு நடத்தினாங்க. சினிமா 100 நினைக்கிறேன், அதுக்கு பிறகு நடத்தினாங்க. அது கொஞ்ச நாள் அவங்களை வந்து டிலே பண்ணி தான் நடத்த விட்டாங்க. அப்போ அது வந்து ஒரு சம்பிரதாயம். ஒரு சினிமா துறையில் இருக்குன்னா அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க, அந்த துறையை சார்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு. சரி, அவருக்கு சினிமாத்தினுடைய குறை நிறைகள் தெரியும், நம்ம சங்கத்துக்கு இதை வச்சு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கலாம், வீடு பயனூரில் இடம் கிடக்கு, அது வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணலாம், இல்லை முக்கியமான ஒரு ஸ்டுடியோ கட்டி கொடுங்கன்னு கேட்கலாம், இல்லை சினிமா தொழிலாளருக்கு ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கலாம். ஏன்னா சினிமா துறையிலும் வந்திருக்கிறாரு, அதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது, அவர் சார்ந்த ஏதாவது படங்கள்லாம் நடிச்சிருக்கலாம், ஒர்க் பண்ணியிருக்கலாம், டெக்னீஷியனாக இருந்திருக்கலாம், தன்னுடைய நட்பை புதுப்பிச்சுக்கலாம், முதலமைச்சர் நெருக்கமான காமிச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே தான் விஜய் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
இதை வைத்து கொண்டு தான் அவங்க வந்து நிறைய வேலையை செய்வாங்க. ஒரு ஃபோட்டோ போதும் அவங்களுக்கு. கரெக்ட். ஒரு ஃபோட்டோவை வீட்டில் மாட்டிட்டு அவன் எல்லா வேலையும் பண்ணுவான். ஒரு ஃபோட்டோ கம்பெனியில் மாட்டி எல்லா வேலையும் பண்ணுவான். எனக்கு முதலமைச்சர் நெருக்கம்மா. இப்பயே பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அவர்கள்ட்ட நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, சினிமா துறையை சேர்ந்த ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அவர்கள் இப்போயே என்னுடைய நண்பருங்கிறாங்க, சில பேர் என் கூட ஒர்க் பண்ணவர்ன்றாங்க. பல கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரையும் ஒரு இதையும் கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டுருவாங்க. அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அது. ஓகே சார், நேர்காணலுக்கு நன்றி சார். வணக்கம் சார்.